வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன் மெஷர்மெண்ட். இன்றைக்கி இந்த கூடையில் வந்து ஒரு பக்கத்துக்கே 2 ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடை எப்படிலாம் ஸ்ட்ராங்காக மேக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸே நான் சொல்கிறேன். இந்த கூடையோட ஃபுல் அவுட்புட் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன அவுட்புட் மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்லா 4 ரோல் பெரிய சைஸ் கூடங்க. லைன் பேஸ்கெட் மாடலில் மேக் பண்ணியிருக்கேன். நார்மல் நாட்டில் தான் போட்டிருக்கேன். டார்க் க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நல்ல பெரிய சைஸ் மார்க்கெட் சைஸ் கூட உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். காரில் வந்து பிக்னிக்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய கூடை வந்து நீங்கள் எல்லாமே திங்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த கூடைகள்லாம். இந்த கூடை பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கும். ப்ளெயினாக, அதாவது டார்க் க்ரீனு. என்னோடய வயரே நல்லா திக்காக இருக்கும். அதனால் கூடையும் நல்லா வந்து இது பெருசாக கிடச்சிருக்கு உங்களுக்கு. 4 ரோலில் நல்ல பெரிய சைஸ் கூடையாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தாங்க நான் மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதிலே தான் நான் வந்து அவுட்புட் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், லென்த்து வந்து உங்களுக்கு 40 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. நல்லா ஒரு அடிக்கு நல்லா நீளமாகவே உங்களுக்கு வந்து இருக்குங்க. 40 சென்டிமீட்டர் இருக்குது உங்களுக்கு. இந்த கூடைக்கு பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சிலாம் சொருகிடுவேன். ஃபினிஷிங் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணுவோம்ல, அப்போ குமிழ்லாம் வச்சுருவேன் நான். வித்து வந்து 18 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு. இதுவுமே ஒரு அடிக்கு மேலே தான் இருக்குது ஹைட்டு. நல்லா நீங்கள் வந்து நிறையா டிஃபன் கேரியரு, வாட்டர் பாட்டில், தட்டு எல்லாமே நீங்கள் வச்சு காரில் வச்சு நீங்கள் பிக்னிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் அடுத்து. ஸ்டீல் ஸ்கேல்லே மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் நான். 9.5 அடியில் 35 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 15 லைனு. அப்போ தான் நல்லா அகலமாக இருக்கும். ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. நான் வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கிறதுனால க்ரீனு, அப்புறம் ஒயிட்டு, க்ரீனு ஒயிட்டுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளைனாக வர சென்டரில் வர இடத்துக்கு மட்டும் நான் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். பெரிய கூடைகள் போக 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 நம்ம வந்து நாட்ஸ் நல்லா டைட்டாக போடணும். அப்படின்னா தான் கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்து ஹேண்டில் பாருங்கள். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டிருக்கேன். கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து 2 வேர் ஹேண்டில் வந்து நீங்கள் 2 ஹேண்டில் போட்டு கொடுங்க ஒரு பக்கத்துக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு பக்கத்துக்கே 2 ஹேண்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், 2 நாட்லேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த பக்கத்தில் நான் வந்து முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து ஆரம்பித்து திரும்ப வந்து எண்டிங் இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் உள்ளே வந்து இன்னர் வேர் சொருகுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பேலன்சிங்காக உங்களுக்கு வந்து நீங்கள் நீட்டாக இன்சர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சைடாக சொருகுங்க. அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து பெரிய குடைகளுக்கெலாம் உங்களுக்கு உருவிட்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் வயரையும் நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க, சொருகுங்க. நல்லா வந்து ஒரு 7 நாட்டுக்கு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. பாருங்கள், நான் இன்னர் வேர் வந்து 3 வேர் கொடுத்துருக்கேன். அவுட்டர் வேர் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். நல்லா எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா ஹேண்டிலுக்கு. அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட் வந்து 4 அடியில் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10 அடியில் அவுட்டர் வேர் அளந்துக்கோங்க ஒரு ஹேண்டிலுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் இறக்கி நீங்கள் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நீங்கள் கூடைகள் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. நீட் ஃபினிஷிங் கிடச்சி நீட் லுக் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.